வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதுல நட்பை பற்றிய புரிதல்ல தவிர்க்க வேண்டிய நட்பு அதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செல்லகுட்டி என்ன டவுட் கேட்டிருந்தாங்க? அதாவது நான் பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேட் ஹாபிட்ஸ் இருக்கலாம். அதுக்காக நான் பழகுறதுனால மத்தவங்க நானும் அப்படிதான் இருப்பேன்னு மத்தவங்க நினைக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் மனசளவுல எப்படி இருக்கேன்? நான் நல்லவனா தானே இருக்கேன். சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு சில செல்லக்குட்டி சொல்லியிருந்தாங்க. அதாவது அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேட் ஹேபிட்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட வெளியில கொண்டு வந்துருவேன். அவங்கள குட் பர்சனா மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா உங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? அதாவது இப்ப ஒரு ஒரு குட் பாய் இருக்கான். அந்த பாய் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? இந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ் உள்ளவங்க கூட பழகுறான். இப்ப இவன் என்ன நினைக்கிறான்? அந்த குட் பாய் இவங்களெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனோட ஹாபிட்ஸ் எல்லாம் மாத்தி நம்மள நம்மள மாதிரி ஒரு குட் பாயா மாத்திரலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? நம்ம 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 நல்ல பையன் தானே, அவன் கெட்டவனா இருந்தா என்ன, நம்ம கிட்ட இருக்கிற குட் ஹாபிட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள மாத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரிஜினலா என்ன நடக்கும் தெரியுங்களா? எப்பவுமே இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ரொம்ப நாள் ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. தமிழே கூட வச்சுக்கோங்களேன். தமிழே கூட என்ன ஆகும்? ஊருக்கு ஊர் மாறுபடும். நீங்க 1 இயர் போய் நீங்க இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல மக்கள் என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழி தான் உங்களுக்கு ஈஸியா அந்த ஸ்லாங் வந்துரும். இப்ப கோயம்புத்தூர் போட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல என்ன, போங்க என்ன, வாங்க என்னன்னு அவங்களோட ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும். திருநெல்வேலி போனீங்கன்னா அவங்களோட ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட மொழி ஸ்லாங்க அங்க ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அங்க என்ன ஸ்லாங் இருக்கோ அது ஈஸியா உங்களை பிடிச்சுக்கும். நீங்க அங்கேருந்து திருப்பி உங்க ஊருக்கு வந்த உடனே எல்லாருமே கேட்பாங்க, என்னப்பா வித்தியாசமா பேசுற நீ அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஊர் பாஷை உனக்கு ஒட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? யூஸ்வலா நீங்க ஆக்சுவலா நீங்க பிறந்த ஊர்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் அங்கேயேதான் இருந்திருப்பீங்க. நடுவுல ஒரு வருஷம் மட்டும் வேற ஊருக்கு போய் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 15 வருஷத்துல உங்ககிட்ட இருந்த மொழி, நீங்க தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருக்க மொழி ஒரு வருஷத்துல ஒரு ஊருக்கு போயிட்டு வரும் பொழுது என்ன ஆயிடுது? உங்களோட பாஷையே மாறிடுது இல்லையா? நீங்க நினைக்கலாம், நான் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தானே இருக்கேன், என் பாஷை எப்படி மாறும்னு. ஆனா கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா நீங்க வேணா வேற யாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க. சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடுவுல அப்படி போயிட்டு வந்த உடனே நம்மளோட பாஷையே மாறி போயிடும். நம்மள அறியாமலே என்ன ஆகும்னா அந்த பாஷை நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த வார்த்தையிலேயே ஒரு மாறுதல் ஏற்படும். அது நம்மள அறியாமலேயே என்ன ஆகும்? அது நடக்க ஆரம்பிக்கும். இது சாதாரணமா ஒரு பேச்சுக்கே. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்களும். இப்ப நீங்க ஒரு நல்ல குணம் இல்லாத ஒரு பையன் கூட போய் பழகுறீங்க. சரிங்களா? உங்ககிட்ட இருக்கிற குட் ஹாபிட்ட கொண்டு அவனை மாத்தலாம்னு நினைக்கும் பொழுது ஈஸியா அவங்கிட்ட இருக்கிற பேட் ஹாபிட் தான் முதல்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். குட்டை விட எப்பவுமே பேடு தான் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? நீங்க நினைக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற குட்டை வச்சு மாத்தலான்னு. அது பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? உங்களை அறியாமலே என்ன பண்ணிடுவீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த பேச்சு, அந்த செயல் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்ப இங்க இருக்கிற அந்த பையன் எப்படி மாறுறாங்க பாருங்க. எதனால? இவங்க கூட எல்லாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால. இவங்க கிட்ட என்ன ஒரு பேட் ஹாபிட் இருக்கு? இவங்க என்ன பண்றாங்க? திருடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? மத்தவங்கள அடிக்கிறாங்க.
இவங்க என்ன பண்றாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுறாங்க, பேச்சுல ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்படி இவங்க கிட்ட இருக்கிற அத்தனை இந்த மாதிரியான எண்ணங்கள், பேச்சு, செயல் எல்லாமே என்ன ஆயிடும்னா, உங்களை அறியாமலேயே எப்படி ஒரு பாஷை உங்களை அறியாமலேயே ஓ, ப பிறந்ததுல இருந்து பயன்படுத்துற கூட வார்த்தையே எப்படி மாறுதோ, அதே மாதிரி இந்த செயல், எண்ணம், பேச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிரும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுவீங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருந்து உங்க மனசுல இருந்து வர எண்ணங்கள், சரிங்களா, உங்க வாயிலேந்து வர பேச்சு, உங்க செயல் எல்லாமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அது உங்களோடதுதான் நினைப்பீங்க. ஆனா உங்களை அறியாமலேயே உங்க நண்பன் என்ன பேசுனாங்களோ, உங்க நண்பன் என்ன நினைக்கிறாங்களோ, உங்க நண்பன் என்ன செயல் செய்யறாங்களோ அதுவாவே நீங்களும் மாறிடுவீங்க. அதே எண்ணம், அதே செயல், அதே பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்டயும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உங்களை அறியாமலேயே இது நடக்க ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு தெரியாது, ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? நீங்க அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட என்ன இருந்துச்சோ அதே மாதிரி உங்களோட செயல், எண்ணம், பேச்சு வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னு உங்ககிட்ட உங்களுக்கு தெரியலனாலும் உங்களை பாக்குறவங்களுக்கு கரெக்டா தெரியும். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, நீங்க எப்பவுமே அந்த மாதிரி நட்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எந்த திருக்குறள் அப்படின்னா, மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளது ஆகும் அறிவு. மனத்து உளது போல காட்டி, உங்க மனசுலேந்து வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னவாகுது, பேச்சாவும் செயலாவும் மாறுது. அது உங்களோட மனசு கண்ட்ரோல்ல இருந்து தான் வருது, உங்க மனசுல இருந்து தான் அது வருது, அதெல்லாம் நல்ல எண்ணங்கள் தான், நல்ல செயல்கள் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஆனா அது கிடையாது. அது ஆக்சுவலா யாரோடதுன்னா, ஒருவருக்கு இனத்து உளது ஆகும் அறிவு. நீங்க இனம்னா யாரு, நீங்க பழகக்கூடியவங்க. அவங்க கிட்ட என்ன மாதிரியான அறிவு இருக்கோ, என்ன மாதிரியான எண்ணம் இருக்கோ, என்ன மாதிரியான செயல் இருக்கோ, என்ன மாதிரியான பேச்சு இருக்கோ, அதுதான் என்ன ஆகும், உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். உங்ககிட்ட இருந்து ஆக்சுவலா நீங்க நினைப்பீங்க அது என்னோட வார்த்தைகள், என்னோட எண்ணம், என்னோட செயல். அது கிடையவே கிடையாது. அது அப்படியே மாறி யாரோடதான் வரும். நீங்க யார் கூட பழகுறீங்களோ அவங்களுடைய எண்ணம், செயல், பேச்சாதான் அது வெளியில வரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, நீங்க மத்தவங்க இவனும் இந்த மாதிரிதான் சொல்றத பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா, அது தப்பு. ஏன்னா உங்களுடைய எண்ணம், பேச்சு, செயல்ல அது வெளிப்பட்டுடும் எப்படியாவது. அது மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எப்பவுமே இந்த மாதிரி நட்புல கவனமா இருக்கணும், அந்த மாதிரி நட்பை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சிற்றினம் சேராமை அப்படின்ற அதிகாரத்துல மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளது ஆகும் அறிவு. சரிங்களா? சரி, இருந்தாலும் நம்ம செல்லக்குட்டி நீ கேக்குறாங்க, எதுக்கு திருவள்ளுவர் தாத்தா சும்மா சும்மா நீங்க இந்த மாதிரி நம்மளுடைய அறிவு நம்ம பழகுறவங்களோட தரத்தை பொறுத்து மாறிடும். சரிங்களா? நம்ம அறிவு மாறிடும், நம்ம கிட்ட இருக்கிற நல்ல அறிவு மாறிடும், நம்ம பழகக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்து அவங்களோட தரம், அதாவது நல்லதா இருந்துச்சுன்னா நம்மளோட அறிவு மேம்படும். ஆனா அவங்களுடைய தரம் கெட்டதா இருந்ததுன்னா நம்ம அறிவு கீழான நிலைக்கு போயிடும், நம்மளோட அறிவு மாறிடும். இத ஏன் திரும்ப 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 எனக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து, அதாவது ஒரு வலியுறுத்தி எதுக்கு சொல்றீங்க, எதுக்காக அதை திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த செல்லக்குட்டி மறுபடியும் ஃபுல்லாவே 100% சாட்டிஸ்ஃபை ஆகாம திரும்ப அந்த கேள்வியை வைக்கிறாங்க. சரி, நீங்க சொல்லுங்களேன் செல்லக்குட்டீஸ், இதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா? திருவள்ளுவர் தாத்தா இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க, உங்களோட அறிவு மாறிடும், நீங்க அவங்க கூட பழகாதீங்க, தவிர்த்துடுங்க, மத்தவங்க உங்களை தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த செல்லக்குட்டி ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல. அவங்க கேக்குறாங்க, ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றீங்கன்னு. சரி, இதையும் தாண்டி உங்ககிட்ட வேற ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்களேன், அந்த செல்லக்குட்டி எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்கன்னு. சரிங்களா? இதுதான் எனக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ சோ மச்.